அரசியல் விமர்சகர் நாகராஜ் இணைந்திருக்கிறார். நாகராஜ், அதிமுகவுடைய இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வழியாக இருக்கிறது. பெரும்பாலும் சென்னை மண்டலத்தை ஒட்டிய தொகுதிகளில் தான் நம்ம பார்க்கின்றோம். பெரும்பாலும் யூகிக்கப்பட்ட பெயர்கள் தான். இதில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பது என்ன? அஃப்கோர்ஸ் திருவிக நகர் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி அவங்க இன்னைக்கு அதிமுக வேட்பாளராக களமிறங்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் சுவாரஸ்யமாக பார்ப்பவை என்ன? இல்ல, பாலகங்கா துறைமுகம் சொல்லப்பட்டது. பட் ராயபுரம் மனோவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல. ஏன்னா தொடர்ந்து அடிப்பட்ட பேர் பாலகங்கா. பட் ராயபுரம் மனோவுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதே போல சரவணன், அவர் பேரே வேளச்சேரி சரவணன் தான், வேளச்சேரி விஜய சரவணன் தான். அவர் இப்போ ஆலந்தூர்ல நிக்கிறாரு. பட் அங்க மாவட்ட செயலாளருக்கு அசோக்குக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது யூகிக்கப்பட்டது தானே? இல்ல, அசோக் வேளச்சேரி. நான் சொல்றேன் ஆலந்தூர்ல சரவணன் கொடுத்துருக்காங்க. வேளச்சேரியில ஒரு நபரை ஆலந்தூர்ல வச்சுட்டாங்க. ஆக்சுவலி ஆலந்தூர் டிபேட்டபிள் ஃபார் வெரி லாங் டைம். நான் கேள்விப்படுறேன் அதிமுக இவங்கள போடலாமா, அவங்கள போடலாமா, இவரை போடலாமா, அவரை போடலாமா அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் எக்ஸ்-எம்எல்ஏ பிஎன்பி வெங்கட்ராமன் இருக்காரு. பட் உங்களுக்கு தெரியும், அவர் ஓபிஎஸ் வந்த நபர். அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு வழங்கப்படல. அசோக் கூட ஓபிஎஸ் அணியில இருந்தவர் தான். அதெல்லாம் அந்த கணக்குகள்லாம் மாறியதை நம்ம பார்க்கணும்ல. திரு அசோக் ராஜா அறிவித்தாஸ் அசோக் ஓபிஎஸ் கேம்ப்ல தானே இருந்தாரு ரொம்ப காலமா. ஆமா, அசோக் ஓபிஎஸ் கேம்ப்ல தான் ஆரம்பத்துல இருந்தாரு. ஆனா போன முறை ஆரம்பத்துல இருந்தாரு. போன முறை அவருக்கு வேளச்சேரியில தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அசோக் வேளச்சேரியில தான் போட்டியிட அதிமுக வாய்ப்பு கொடுத்தது. ஆமா, அசல் மௌலானா வந்தார். இப்ப மீண்டும் வேளச்சேரியிலே அவருக்கு வாய்ப்பு. இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, இதுல மேக்சிமம் போன கேண்டிடேட்ல 2021 யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க ஒரு சிலர் தவிர்த்து அப்படியே ரிட்டைன் ஆகுறாங்க. அப்ப வெரி இன்ட்ரெஸ்டிங். ரைட், நம்முடைய திரு ஜுபைர் அவர்களும் தொடர்பில் இருக்கிறாரு. ஜுபைர், இந்த பட்டியல் பத்தின உங்களோட வியூஸ் என்ன? சென்னையுடைய பட்டியலை இறுதியாக அதிமுக அறிவித்திருக்கிறது. ட்ரெடிஷ்னலாகவே செல்வி ஜெயலலிதா காலம் தொட்டி எம்ஜிஆர் காலத்தில் கூட சென்னை திமுகவுடைய கோட்டை. அதனால ரொம்ப கவனமாக கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணி போடுறாங்களா? திமுகவுடைய லிஸ்ட்டையும் பார்த்துட்டு இதற்கான ரேஷனலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை, எல்லாமே இது அதிமுகவில் அறியப்பட்ட முகங்கள். வளர்மதி ஆகட்டும், கோகுலேந்திராவாகட்டும், ஆதிராஜாராம், இவங்க எல்லாமே அதிமுகவில் ஓரளவுக்கு அறியப்பட்ட முகம்தான். இதுல அதிமுகவில் சென்னையில் ஜெயித்த சில பேரை இன்னைக்கு திருப்பி போட்டுருக்கலாம். KP கந்தன், MK அசோக், டி நகர் சத்யாவெல்லாம் அவங்க ஆல்ரெடி இங்க சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவங்க, எக்ஸ்-எம்எல்ஏவாக இருந்தவங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தது ஆம்ஸ்ட்ராங், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்கள நீ கேண்டிடேட்டா போட்டதுதான். திருவிக நகரை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மேயர் பிரியாராஜன் திமுக சார்பில் கண்டஸ்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. கடைசியில பழைய எக்மோர் எம்எல்ஏ ரவிச்சந்திரன் கொடுத்திருக்கிறாங்க. இவரு அதிமுக சார்பில் இவர் களம் இறக்கி இருக்கிறப்ப அது கொஞ்சம் டஃப்பான காம்படிஷனா தான் இருக்கும். அப்புறம் எழும்பூர்ல புதிய வேட்பாளர் ஒரு இளைஞர் அபிஷேக் ரங்கசாமி அப்படின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. புதிய முகமா பார்க்கப்படுது. மீதி எல்லாமே ஆல்ரெடி அறியப்பட்ட, பேசப்பட்ட, அடிப்பட்ட பேர் தான். கோகுலேந்திராவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே அண்ணா நகர் தொகுதியில பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆதிராஜாராம பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொளத்தூர்ல சிஎம் எடுத்து கண்டஸ்ட் பண்ணாரு. இப்ப டெப்டி சிஎம் எடுத்து கண்டஸ்ட் பண்றாரு. ராயபுரம் மரம் சிஎம் எதிர்க்கக்கூடிய தொகுதிகள்ல கொளத்தூர் தொகுதியில சந்தான கிருஷ்ணன்கிற ஒரு ரிலேட்டிவ்லி புதியவரை அவங்க போடுறாங்க. அதிமுக ஹெவி வெயிட் ஆனா அங்க முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் திமுக ஒரு நாடறிந்த முகத்தை நிறுத்தல. இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி பாக்குறீங்க? ரெண்டுத்துலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இல்ல, இது எப்பயுமே ரெண்டு கட்சிகளிலுமே மாறி மாறி அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில இருந்து இப்ப ஜெயலலிதா அவர்கள் 96 பர்கூர்ல சுகவனம் அப்படின்னு ஒரு வேட்பாளர் போட்டாங்க. சுகவனம்ங்கிறது ரொம்ப ஒரு 24-25 வயது இளைஞர் ஒருத்தர். அவர் அதிகமா அறியப்படாத நபர். ஆனா அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு முதல் முறையாக அறிவாலயத்துக்கு வர்றாரு. அப்பதான் கலைஞர் சொல்றாரு, யானையின் காதில் புகுந்த எறும்பே வா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அது வந்தா ஒரு பெரிய வெற்றி, போனா பெரிய தோல்வி இல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். காமராஜர் எதிர்த்து வென்றவரே ஒரு மாணவர் தானே, ஸ்ரீனிவாசன் ஒரு மாணவரை எழுதி போட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்காங்க. இது எப்படின்னா வெற்றி பெற்ற ஒரு பெரிய வெற்றி, தோல்வினா ஒரு பெரிய தோல்வியா இருக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இந்த முறையும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஆதிராஜாராம் அவரை இந்த தேப்பாக்கம் திருவள்ளி கேணியில போட்டிருக்காங்க. டி நகர் சத்யா அவரும் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா அந்த பகுதியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. MK அசோக், KP கந்தன் இவங்கெல்லாம் ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவங்க. அப்புறம் ராஜேஷ் வடசென்னை மாவட்ட செயலாளர் கொஞ்சம் ஆக்டிவா வேலை செய்யக்கூடியவர் தான். அப்புறம் MSR ராஜவர்மன், இவரை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திருச்சூரியில நிக்கிறாரு. இவர்
தங்கம் தென்னரசை எதிர்த்து நிற்கிறாரு. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர். அப்புறம் இடையில வந்து அமமுகவுக்கு போனாரு. ராஜேந்திர பாலாஜியோடு இவருக்கு ஏற்பட்ட ஒரு இதனால அமமுகவுக்கு போனார். இப்ப கூட 2 நாளா செய்தி போச்சு, இவருக்கு சீட் மறுக்கப்படும், இவர் சசிகலா அணிக்கு போயிடுவாருங்கிற பேச்செல்லாம் பரவலாக பேசப்பட்ட நேரத்தில் அவருக்கான சீட் உறுதி செய்யப்பட்டிருக்கு. மற்றபடி எல்லாமே அறியப்பட்ட தெரியப்பட்ட முகங்கள் தான், எக்ஸ்பெக்டட் நேம்ஸ் தான் அப்படின்னு நீங்க கருதுறீங்க. தேங்க்யூ சுபே. தேங்க்யூ வெரி மச். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.